வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். முல்லை முள்ளால் எடுப்பது உலக வழக்கம், முல்லை பூவால் எடுப்பது இறைவன் விருப்பம். பாவம் என்னும் முல்லை, புனிதம் என்னும் பூவால் எடுப்பதுதான் கிறிஸ்மஸ். ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம வசந்த் தொலைக்காட்சியில் கிறிஸ்மஸை தான் கொண்டாட போகிறோம். கிறிஸ்மஸ்னா பேக் பண்ணாமையா, கேக் இல்லாமையா? ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறது கேக் ஸ்பெஷல் வாரம். ஸோ இதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது கேக்ஸ் அப்படின்னாலே இவர் வருவார், இவர் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக, நம்மளோட ஷெஃப் ஸ்ரீதர் அவர்கள். ஸோ அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம், வெல்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் சார். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பேக்கிங்? பேக்கிங் போயிட்டு இருக்கு. இப்போ கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஹோம் பேக்கர்ஸ்க்கும் நல்லா ரெஸ்பான்சஸ் இருக்கு நிறைய. ஓகே, ஸோ ஃபைன். அண்ட் கிறிஸ்மஸ் டைமில் நியூ இயர் டைம் ஆகட்டும் அண்ட் ஆல் டைம்னே சொல்லலாம், எப்போவுமே பிஸியான ஒரு பர்சன் நீங்கள். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் மீட் பண்ணோம், இந்த இயர் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேக் பண்ண போகிறோம்? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 5 நாளுமே வந்து ஒரு சாக்லேட் டெசர்ட், இட்டாலியன் டெசர்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, ஈஸி மெத்தடில். ப்ளஸ் ஒரு கப் கேக்ஸ். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து இந்த ஃபஸ்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா கப் கேக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம அந்த கிஃப்ட் கொடுப்போம்ல, இப்போ எல்லாருமே நார்மலாக ஸ்வீட்ஸ் கொடுக்க போகிறோம், நம்ம கப் கேக்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி கப் கேக்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த வாட்டி. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கப் கேக்ஸ் கொடுக்க போகிறோம். அப்புறம் கிறிஸ்மஸ் கேக் ஒன்று பண்ண போகிறோம் இந்த வாட்டி. பார்ப்போம் நம்ம. ஸோ சார் சொன்னதெல்லாம் வந்து இந்த வீக் முழுக்க 1 by 1 ஒவ்வொரு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த கப் கேக். இன்னைக்கு வந்து நம்ம கப் கேக்ஸ் பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துருவோம். ஃபைன். இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ரீ மிக்ஸு அண்ட் வாட்டர், ஆயில், இது வந்து விப் க்ரீமு, கொஞ்சம் ஸ்டார்ஸ் வந்து மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக போட்டிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தாராளமாக சார். அண்ட் கப் கேக்ஸ் இந்த மோல்டு எப்போவுமே கிடைக்கும். இதுவும் ப்ளஸ் இந்த ட்ரே, அதுவும் மிக முக்கியம். இது இல்லைனா நம்ம கப் கேக் பண்ண முடியாது. ஓகே சார், ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ மிக்ஸ் கொட்டிடுவோம். இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது வந்து என்னன்னா, இது வந்து வெனிலா ஃப்ரீ மிக்ஸ். இது ஓகே, இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ப்ரீ மிக்ஸ், PREMIX. ஓகே, ப்ரீ மிக்ஸ். யா. அண்ட் வாட்டர், ஆயில். ஓகே, ஆயில் இஸ் ரீஃபைண்ட் ஆயில். ஓகே, ஃபுல்லாக விப் பண்ண போகிறோம். ஆமாம், இது ஒரு 20 செகண்ட்ஸ் ஒன்றா போதும். ஒரு 20 செகண்ட்ஸில் கண்டிப்பாக நம்ம போட்டதுக்கு ஏன் நம்ம 20 செகண்ட்ஸ் ஓட்டுறோம்னா கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக வரும். ஓகே, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதேதான், நல்லா ப்ளஃபியாக வந்து கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஐசிங் வேறு பண்ண போகிறோம், விப் க்ரீம் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் செகண்ட் வந்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு காமிச்சிடலாம் லைக் நம்ம எப்படி போட்டோம் அண்ட் இப்போ அது எவ்வளோ ஸ்மூத் டெக்ஸ்சராக மாறி இருக்குங்கிறத பாருங்கள். அண்ட் தட் இஸ் ஒன்லி ஃபார் 20 செகண்ட்ஸ் தான் நீங்கள் அதை பண்ணி. ரொம்ப பீட் பண்ணினாவும் உங்களுக்கு வந்து கிராக் விட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லாமே இது பண்ண போகிறோம். ஓகே, நான் பேச்சுலா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எப்படின்னா, இது ஒரு சில பேர் வெயிட் போடுவீங்க, இல்லை அப்படின்னா கரண்டி இருக்கும், அந்த சும்மா அந்த எப்படி சொல்கிறது, அந்த குழம்பு கரண்டி, அதை வச்சு கூட நீங்கள் போடலாம். இப்போ எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும், நான் இப்போ ஹேண்டே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு கப் கேக்கோட வெயிட் வந்து 40 கிராம்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. ஓகே, ரொம்ப அதிகமாக போட்டால் அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வெளில வர ஆரம்பிச்சிடும். இதுலேயே நம்ம வந்து ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண ஒரு சில பேர் சாக்லேட்ஸ் கேட்பாங்க. இந்த டைரி மில்க்ஸ் இருக்கும். ஓகே, டைரி மில்க்ஸ் வந்து உள்ள சின்ன பீசஸாக வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் ஓவன் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக
Okay. ஏன்னா ஓவன் ஹீட் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா அது ரைஸ் ஆகாது. அதை ஃப்ரீ ஹீட் பண்ணி ஓவன் வந்து டெம்பரேச்சர் கொண்டு வந்த அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஓவன் வந்து ஹீட் வந்துடும். ஓகே, அப்போ நம்ம ஏற்றுறது கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த டெம்பரேச்சர் என்ன ஏதுங்கிறத சொல்லிடலாம். 180 ஒரு 12 to 15 செகண்ட்ஸ் இருந்தால் போதும் பேக் ஆகிடும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோங்களா? ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே ஏற்றிடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி சார் இதில் வந்து நம்ம அந்த few things எல்லாம் ஆட் பண்ண போறோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த சூப். ஆமாம் மேம். இப்போ பேக் பண்ணி வெளில எடுத்தோன்னா ஒரு செகண்ட்ஸ் கொஞ்சம் ஆறணும். ஓஹோ. ஏன்னா ஐசிங் பண்ணும்போது விப் க்ரீம் நம்ம ஐஸ் பண்ணோம்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐசிங் பண்ண போறோம். ஐசிங் வேறு பண்ண போகிறோம். ஓஹோ, ஃபைன். கிறிஸ்மஸ்க்கு அது பண்ணாத கொஞ்சம் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஃபைன். சரி, நம்ம ஓவன் ஏற்றிடுவோமா? ஓவனில் ஏற்றிடலாம். அண்ட் ஓவனில் ஏற்றினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் என்னங்கிறத இப்போவே நான் சொல்லிடுறேன். லைக் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் வந்தீங்க, இந்த இயர் வந்தீங்க, அண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டே பை டே நியூ விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் கேக் இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், இல்லை கேக்ஸ்க்கான டூல் ஆகட்டும், இதெல்லாம் என்ன புதுசு வந்திருக்கு மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா கேக்ஸ் பண்ண ஒரு ஓவனே இப்போ புதுசாக வந்திருக்கு. அது எப்படின்னா நீங்கள் வெறும் மிஷின்ஸை வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் மட்டும் இறக்குனா போதும். ஸ்பாஞ்ச் இருக்குன்னா ஐசிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மிஷினே பார்த்துக்குது. நிறைய வந்துச்சு இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மிஷின்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போலாம் ஃபஸ்ட்டெல்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா க்ரீம் வெறும் நம்ம இது பண்ணிட்டா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக ஐசிங் பண்ணி கையில் கொடுத்தது. அது இல்லாமல் அந்த கேக் மேலே பிரிண்ட்டு போட்டு கொடுத்தது. இப்போது ஃபோட்டோ பிரிண்ட்டு இப்போ எப்படின்னா நம்ம பிரிண்ட் மாதிரி இருக்கும், ஹீட்டபிள் பிரிண்ட் இருக்குது. இப்போ ஹீட்டபிள் பிரிண்ட் கிடையாது, அதிலே பெயிண்ட் பண்ணியே வந்து கேக் மேலே பெயிண்ட் பண்ண வருது. இன்னும் இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகல, அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லான்ச் ஆகிடுச்சு. அது மேபி இந்த இயரில் லான்ச் ஆகி வந்துடும். 2025 வந்துடும். அதை வச்சு நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் எப்படி பண்ணலாம். கண்டிப்பாக, ஏன்னா அதை பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை. ஸோ மேனுவலாக கேக் ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண வேணாம், பேக்கிங் பிகம் ஈஸி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இதை நம்ம வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 ஐட்டம்ஸ் வச்சு நான் பண்ணிட்டேன் கப் கேக்ஸ். இதே வந்து நம்ம 1/2 kg கேக்கும் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஏற்றிடலாம். பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுக்கலாம் 180 டெம்பரேச்சரில் இருக்குது. டைமிங் ஒரு 12 to 15 சார். 15 to 20 minutes இல்லையா? ஓகே. ஸோ இப்போ கப் கேக் ரெடி ஆயிடுச்சுங்களா சார்? எடுக்கலாமா? ரெடி ஆயிடுச்சு மேம். ஓகே. இது எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது கப் கேக் நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு ஒரு சில பேர் தெரியாது. எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கையை விட்டு பார்ப்பாங்க, குத்தி பார்ப்பாங்க. ஏன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், இது இறங்கினோடனே மேலே திரும்பி ரைஸ் ஆகும். அப்படின்னா நம்ம கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபோர்க் ஸ்பூன்ஸ் இருந்தால் அதை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ சார் சொன்னதை மறுபடியும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்படி ரைஸ் ஆனால் தட்ஸ் ரெடி. ஓகே ஓகே மேம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மோல்ட்லேருந்து மாற்றிடணும். இப்போ நான் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கப் கேக்ஸ் மேலே நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். அது உடனே பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் சில்னஸ் ஆகட்டும். ஏன் சில்னஸ் ஆகணும்னா நம்ம சுட நம்ம அந்த ஐசிங் பண்ணும்போது அந்த விப் க்ரீம் வந்து மெல்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடும், ஃபினிஷிங்கே இருக்காது. அதான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம விப் க்ரீம் பீட் பண்ணிடுவோம். இதை ஓரம் தள்ளி வச்சுட்டு விப் க்ரீம் பீட் பண்ணிடுவோம். இது அந்த விப் க்ரீமு. இது வந்து இப்போ நம்ம பீட் பண்ண போகிறோம். இது ஓகே.
ஓகே. இப்போ விப் க்ரீம் மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது சார். இப்போ விப் க்ரீம் எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்க்கணுன்னா ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த திக்னஸ் வந்துன்னா விப் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அப்படி கவுத்து பார்ப்பாங்கல்ல சார், அது வரக்கூடாது. அது வந்து எக் ஒயிட். ஓ, எக் ஒயிட். நம்ம ஸ்பாஞ்ச் அடிக்கும் இதுவும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. அதான் அது வராது. ஸோ ஃபைன், கிரேட். ஓகே மேம், இப்போ நம்ம சில்னஸ் ஆகிடுச்சு. ஓகே, போனால் இது பண்ணி பாருங்க. மறுபடியுமா சில்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். அது ஐசிங் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் ஈஸியாக. அந்த பைப்பிங் பேக் எடுங்க. பைப்பிங் பேக். ஓகே. அண்ட் அந்த நாசல்ஸ், இது வந்து ஸ்டார் நாசல்னுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரோஸ் மெத்தடில் பண்ணலாம். ஈஸியாக க்ரீமில் ரோஸ் எப்படி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம க்ரீம் போட்டுருவோம். பார்த்தீங்களா, இங்கே போட்டு வரும்போது ஈஸியாக வந்துடும். ஈஸியாக போடலாம். ஓகே, வா. இது ஒரு மெத்தடு. ஓகே, இது இன்னொரு மெத்தட். இந்த ஒரு மெத்தடு. ஓகே, அடுத்தது வந்து வா. இது ஒரு மெத்தடு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு இது பண்ணோம். இந்த ரோஸ் இது வந்து லெஃப்ட் சைடில். ஓ, இது ஒரு மெத்தட். கிரேட். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றுவோம். சரிங்களா, பிளேட் கொடுங்க. ரெடி. ஓகே, இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா கீழே தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் இப்படி பிடிப்பாங்க, ஒரு சில பேர் இப்படி பிடிப்பாங்க, அது டீ கிளாஸ் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. ஓகே, ஏன்னா அது கப் கேக்கில் அது சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஹேவ் அந்த கேண்டி ஸ்டார்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம் மேம், கேண்டி ஸ்டார்ஸ் ப்ளஸ் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலால் நம்ம கிறிஸ்மஸ் டாப்பர்ஸ் வச்சுருக்கேன். ஓ, அதுவும் நம்ம இது பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ஸ் வச்சிடறேன். ஓகே. இந்த ஸ்டார் வச்சு ஒன்றையே க்யூட்டாக மாறிடுச்சு பாருங்களேன் அந்த கேக். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம டாப்பர் செட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் டாப்பர்ஸ் இருக்குது. ஸோ 3D ஸ்டாப்பர்ஸ் இருக்குது, ஷீட்டில் இருக்குது. இது நம்ம டாய்ஸ் வைப்போமா? டாய்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே, ஸோ இவர் வந்து சாண்டா கிளாஸே இருக்காரு. அண்ட் சாண்டா கிளாஸ் will go this way. And we say Merry Christmas in advance. Wow. சாண்டா கிளாஸ் மிடில் நிற்க வச்சிரும். Okay. And now the main. Okay, the cupcake is ready. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கப் கேக் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம வந்து இதுக்கான ரீகேப்பை முதல்ல பார்த்துடலாம். அண்ட் கண்டிப்பாக இதுக்கான ரீகேப் பார்த்தீங்க அப்படின்னா சார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ஆகட்டும் இல்லை க்ரீம் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே என்னென்ன அண்ட் எவ்வளோ எடுத்தோன்னு மறுபடியும் சொல்லிடலாம். கண்டிப்பாக மேம், வெண்ணிலா ஃப்ரீ மிக்ஸ் அது எவ்வளோ போட்டால் 250 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணேன். வாட்டர் வந்து 125 கிராம் வாட்டரு, ஆயில் வந்து 13 கிராம்ஸ். இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்தோம், அதுக்கப்புறம் விப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கப் கேக்கு ஓவனில் ஏற்றி விட்டோம். பேக்காகலாம் வந்தது. அதை நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு விப் க்ரீம் பண்ணோம், ஐசிங் பண்ணோம், கப் கேக் இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். இது வந்து பாக்ஸ் இருக்கும். பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போய் கொடுக்கும்போது கிட்ஸு பயங்கரமாக ஹாப்பி ஆவாங்க.
அண்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக கப் கேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக பேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ்க்கு இது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் ஆஃப் தி அந்த மோல்டில் தான் ஹாஃப் தான் ஃபில் பண்ணும். அப்போ தான் அது ரைஸ் ஆகி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே கிறிஸ்மஸ் அப்படின்னா இங்கே பார்க்கும்போது ஸ்டார்ஸை பார்த்தா கூட வந்து சின்ன வயசில் நம்ம ஒரு ஸ்டாருக்காக அழுதது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ் ஆகட்டும், கிறிஸ்மஸ் ட்ரீ ஆகட்டும், இந்த ஸ்டார்ஸ் ஆகட்டும், அதை வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாருமே கொண்டாடி இருக்கோம். பட் இப்போ சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக்ஸ் பேக்கிங்கில் பிஸியாக இருப்பீங்க. பட் சின்ன வயசில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ்னா எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளம் கேக்கு, இந்த கேக்ஸ் எடுத்துன்னு வந்து தருவாங்க. அப்புறம் அந்த சர்ச் சைட் போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க, மச்சா சர்ச் போகலான்னு. அந்த சைட் போகும்போது அவங்க ஒரு கேக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. அப்புறம் என் ஃபீல்டு உள்ள நான் வந்து நாங்களே பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அவங்க வந்து எங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ அந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கேக் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா கிறிஸ்மஸ் வரத்துக்கு 2 மாதம் முன்னாடியே அந்த கேக் மிக்சிங் ஃபங்க்ஷன் ஏன் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு தொடங்கிடும். ஸோ அந்த கேக் மிக்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் அதில் நம்ம போகிறது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரூட்ஸே வந்து நாங்கள் ஒரு 6-7 kg கிட்ட நாங்கள் ஆட் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் மட்டும். அது இல்லாமல் லிக்கர், இதை ஊற வைக்கிறதுக்கு என்ன கிறிஸ்மஸ்க்கு லிக்கரா அப்படின்னு சொல்லி, பட் தட்ஸ் யூஸ்ட் இன் a correct way. ஆமாம். அது ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, அதை வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அதை ஊற ஊற தான் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த ப்ளம் கேக்கில் கொண்டு வர முடியும். ஓகே. இப்போ நம்ம ஒயின் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்த ஆல்கஹால்ஸ். எப்படின்னா நீங்கள் அந்த கேக் சாப்பிடும்போது ரொம்ப நீங்கள் இதெல்லாம் ஆக மாட்டீங்க, அடிக்ட் ஆக முடியாது. சும்மா அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட போகிறீங்க. அதுவும் நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். ப்ளம் கேக்ன்றது ரொம்ப டார்க்னஸ் வரும். அந்த ப்ளம் கேக்ஸ் வந்து ரொம்ப அந்த சர்ச்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஃபாதர்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த ஜீசஸ்க்கு ரொம்ப இது பண்ணுவாங்க அந்த கேக்கு. ஆமாம், விசேஷமான அந்த கேக் அது. அதால தான் நாங்கள் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 6 months முன்னாடி நாங்கள் ஊற வச்சுருவோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 6 months முன்னாடி ஊறி இருக்குது. ப்ளஸ் 1 year-ஆகவே ஊறின ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போயிட்டிங்கன்னா 1 year-க்கு முன்னாடியே ஊற வச்சுருவாங்க. நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மேலெல்லாம் ஊற வச்சுருவாங்க. அது இன்னும் அது டீப்பாக ஊற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அது கண்டென்ட்டே மாறிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஆமாம், அதில் ஒரு கைண்ட் ஆஃப் லைட்டாக அந்த பிட்டர் தெரியும்ல அந்த கேக்கில். அது ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் தான் மெயினே. அந்த பிட்டர்ஸ்னஸ் வரது தான் உங்களுக்கு அந்த மெயினே அந்த ப்ளம் கேக்கை பொறுத்த வரையும்.